வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்க போகிறோம். யாரோடையது? எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் திரு விஜய் அவர்களின் ஜாதகம் தான் அது. நம்ம தாவேகாவுடைய தலைவருடைய விஜயோடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? என்ன சிறப்புகள் இந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்குது? எப்படி அவருக்கு இவ்வளோ பெரிய புகழ்? எப்படி அவருடைய ஜீவனஸ்தானங்கள் இருக்குது அப்படின்றதை நம்ம இன்றைக்கி ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, உறுதி செய்யப்படாத நேரமோ லக்னத்தையோ நான் எடுத்து பலன் சொல்கிறதே இல்லை. எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி தாவேகா விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை போடுங்கன்னு. என்னுடைய யூடியூப் சேனல்லையும் போடலாமா வேணாமா எனக்கு தெரியாது, அவருடைய லக்னம் இதுதான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அடிப்படையில் வெகு ரீசண்டாக ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கண்டிப்பாக இது உண்மையான நேரம், இது 100% கரெக்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஓகே, அதன் அடிப்படையில் இதோ உங்களுக்கு திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம். இது திரு விஜய் அவர்களுடைய ஜாதக கட்டம். லக்னம் ராசி ரெண்டுமே கடகம் தான், இது கன்ஃபார்ம்டு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இல்லை இது இந்த லக்னம் கிடையாது அந்த லக்னம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு ரிலையபிள் சோர்ஸ் கிட்டேருந்து வந்தது அப்படின்ற அடிப்படையில் லக்னம் கரெக்ட். சரி, அப்போ லக்னம் கரெக்டுன்னா மற்ற அமைப்புகள்லாம் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னா, உண்மையிலேயே இது ஒரு யோக ஜாதகம். எப்படி சார் இது யோக ஜாதகம் அப்படின்றதுல நல்ல ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த ஜாதகத்தில். என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இவரால் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் போல், இல்லை 150 கோடி 200 கோடின்னு நம்ம சம்பளம் வாங்கி இன்கம் டேக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கட்டி அந்த ஜீவனஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். அதாவது ஒருவருக்கு ஜீவனம் வரணும் அப்படின்னா அந்த ஜீவனஸ்தானம் நன்றாக இருக்கணும், மிக மிக முக்கியம். லக்னம் நன்றாக இருக்கணும், அதை விட மிக முக்கியம். அப்போது லக்னம் மற்றும் ஜீவனஸ்தானங்கள் நன்றாக இருந்து லக்னத்திற்கு 2ஆம் பாவகம் நன்றாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் நல்ல விதமாக சம்பாதிப்பார் தொழில் மூலமாக அப்படின்றது ஜோதிட விதி. இங்கே லக்னத்தில் பாருங்கள், லக்னத்தில் செவ்வாய் நீச்சம் அப்படின்வாங்க. முதல்ல எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, சுபகிரகம் பாபகிரகம்ன்றதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்தில் ராஜயோகாதிபதி தொடர்பு கொள்வது மிக சிறப்பு. இங்கே லக்னத்திற்கு கடக லக்னமாகி ராஜயோகாதிபதியான செவ்வாய், அதாவது 5 மற்றும் 10க்கு அதிபதியான செவ்வாய் லக்னத்தில் அமர்வது ஃபஸ்ட்டு சிறப்பு. அவர் நீச்சம் அப்படின்றது அடுத்தது. முதல் சிறப்பு லக்னத்தை ராஜயோகாதிபதி தொடர்பு கொள்வது. 2வது சிறப்பு லக்னத்தில் லக்னாதிபதியே இருக்கிறது. அவர் வளர்பிறை சந்திரன் தான், ஒளி இருக்குது ஒளி இல்லை இதெல்லாம் 2வது. லக்னத்தில் செவ்வாயும் சந்திரனும் சசிமங்கல யோகத்தில் அமர்ந்து அந்த இடத்தில் செவ்வாய் நீச்ச பங்கம் அடைந்து இருக்கக்கூடியது மிக மிக அற்புதமாக லக்னம் நன்றாக இருக்கதை காமிக்குது. அடுத்தது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானம்ன்றது 10ஆம் வீடு. சார், 10ஆம் அதிபதி நீச்சம் ஆகி எப்படி இத்தகைய அவருக்கு ஜீவனத்தை கொடுத்தது அப்படின்னா, எல்லாரும் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் நீச்ச பங்கம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி எதையும் கொடுக்காம இருக்குது. அதை நம்ம நிறைய பார்க்கலாம். இங்கே 10ஆம் வீட்டிற்கு இந்த குரு சனியை பார்ப்பது யோகம். ஏன் அப்படின்னா 10ஆம் வீட்டுக்கே தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடியது குருவும் சனியும். அந்த குரு சனியோடைய பார்வை மிக அற்புதம். அதில் இன்னும் மெருகேற்றுற மாதிரி அந்த இடத்தில் சூரியன் சேர்ந்தது அதி அற்புதம். ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானத்திற்கு
5ஆம் அதிபதி ஜீவனஸ்தானத்திற்கு, லக்னத்துக்கு சொல்லலை, ஜீவனஸ்தானத்திற்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, அதாவது ஜீவனஸ்தானத்தை 1ன்னு என்று வச்சிங்கன்னா 1, 5, 9 தொடர்பு. அதுக்கு மேலே தர்ம கர்மாதிபதி. எப்பா எத்தனை அழகான ஒரு அற்புதம். இதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா லக்னத்திற்கு 2ஆம் இடம் அருமையாக இருக்கணும். இதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். லக்னத்திற்கு 2ஆம் இடம் அருமையாக இருக்கணும். 2ஆம் வீட்டை 2க்கு 5ஆம் அதிபதியான குரு பார்த்து, 2ஆம் வீட்டை 2க்கு 5ஆம் அதிபதியான குரு பார்த்து மற்றும் 2ஆம் அதிபதியை குரு பார்த்து, இந்த இடத்துல தான் குரு பார்வையை எடுத்துக்கணும். எந்த லக்னத்திற்கு எடுக்கணும், எந்த லக்னத்திற்கு எடுக்கக்கூடாது. ஒன்றுக்கு நல்லது செஞ்சால் ஒன்றுக்கு நல்லது செய்யாது. இந்த இடத்தில் 2ஆம் வீட்டையும் குரு பார்த்து, 2ஆம் வீட்டு அதிபதியையும் குரு பார்த்து, இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரியன் 2ஆம் வீட்டில் கையை வச்சிங்கன்னா 2-11ன்னு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து அது அடுத்த யோகம். இது மட்டும் இருந்தால் போதுமா? 2ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து 2க்கு 10 லக்னத்திற்கு சுக்கிரன் 11, 2க்கு 10ல் அமர்ந்து தன கர்மாதிபதி யோகம்ன்ற அடிப்படையில் அமர்ந்து, ஆக ஜீவனஸ்தானமும் வலுப்பெற்று 2ஆம் இடமும் வலுப்பெற்று வாக்குஸ்தானமும் வலுப்பெற்று மிக அற்புதமான அமைப்பு இந்த இடத்துல. அதாவது சில சமயத்தில் யோக அமைப்புகள்னு சொல்கிறோம்ல, இதுதான். இந்த இடத்தில் ஐயோ சனியோட சேர்ந்து போச்சு பாபம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது கிரகங்கள் என்ன கொடுக்கணும்னு இருக்கோ அதை கொடுத்து கொட்டிட்டு போயிடும். சரி சார், அப்புறம் எப்படி இவருக்கு இவ்வளோ புகழ்? அடுத்த கேள்விக்கு வரணும்ல நம்ம. எப்படி இவ்வளோ புகழ் கிடச்சிது? யாருக்கு பிடிக்காது விஜய? எப்படி இவ்வளோ புகழ்? 3ஆம் வீடு அப்படின்றது தான் புகழ் ஸ்தானம். இந்த 3ஆம் வீட்டுக்கு அவயோகரான, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3ஆம் வீட்டுக்கு அவயோகர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வீட்டுக்கு செவ்வாய் அவயோகர், 3க்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் அவயோகர், 3ஆம் வீட்டுக்கு குரு அவயோகர், 3ஆம் வீட்டுக்கு சூரியன் ஒரு அவயோகர். அவர் 12ஆம் அதிபதி. பரவாயில்லை, ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. 12ஆம் அதிபதின்றவர் சில சமயத்தில் அவ்வளோ பெரிய பாதிப்பை தருவது கிடையாது. மாரகாதிபதி, பாதகாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியை தவிர இவர் பெரிய பாதிப்பை தருவது கிடையாது. அப்படிப்பட்ட 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று, தன்னுடைய மறுவீட்டில் ஆட்சி பெற்று, தனக்கு பிடித்த நண்பரான, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனக்கு பிடித்த நண்பர் புதனுக்கு சூரியன் அதிநட்பு மற்றும் சனியும் நட்பு. அந்த இடத்துல புதன் அருமையாக உட்காந்துருக்கார். அப்போது 2க்கு 10, 2க்கு 9ஆம் அதிபதி ஆட்சி, 2க்கு 10ஆம் அதிபதி ஆட்சி, தர்மகர்மாதிபதி யோகம் பெற்று 2க்கு 10ல் புதன் சனி சூரியன் அமர்ந்து, 3க்கு அமர்ந்து, இந்த 3க்கு குருவும் செவ்வாயும் மறைந்து இருப்பது, அல்லது செவ்வாய் 11ல் லாபஸ்தானம் ஏறி இருப்பது, லாபாதிபதியோடு இருப்பது மிக சிறப்பு. இப்போ தெரியுதுங்க எப்படி அமையுதுன்னு. எல்லா சமயத்திலும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இல்லை அந்த வீட்டை குரு பார்த்தா தான் நல்லதுன்னு நினைப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. கிரகங்களுடைய விளையாட்டுன்றது மிக மிக அற்புதமான ஒரு சில விஷயங்கள். இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். புகழ் ஏன் அவ்வளோ புகழ் கிடச்சிது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதன் பிறகு ஒரு சில அமைப்புகள் இன்னும் நிறைய இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஜோதிட அடிப்படையில் என்னை விட்டால் சொல்லிக்கிட்டே போவேன். ஆனால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஜாதகம் ஏன் அரசியலில் வராமல் இருக்கும்? கண்டிப்பாக வரும். இப்போ நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை நடந்துட்டுருக்கு. சுக்கிரதசையில் ராகு புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கிரதசை ராகு புக்தியில் தான் கட்சியை தொடங்கினார். கிட்டத்தட்ட 2024 நினைக்கிறேன், பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், 2024 பிப்ரவரி மாதம் கட்சியை துவங்குகிறார். அந்த கட்சியை துவங்குவதற்கு உறுதுணையாக இருக்கிறது யார்? ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஒரு கட்சியை துவங்கணும்னா, ஒரு பார்ட்டியை கொண்டு வரணும்னா, ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு தைரியம் வேணுமே. தைரியம் என்பது 3ஆம் வீடு இல்லையா?
3க்கு 3ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து அந்த 3க்கு யோகரான சுக்கிரன் ராகுவை பார்த்து அந்த தைரியத்தை கொடுத்து கட்சியை தொடங்குகிறார். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்ன? 10ஆம் வீடு. ஜோதிடத்தில் ஒரு பாவகத்தை வைத்து மட்டுமே இல்லை, இதில் இன்னொரு ஸ்பெஷல்னா 3ஆம் அதிபதியும் சூரியனுடன் சேர்ந்து அரசாங்க கிரகம். அரசாங்கத்தில் வேலை கிடையாது, அரசாங்கத்தையே ஆளக்கூடிய அமைப்புகளில் நான் எப்பவுமே சொல்லுவேன், அதாவது சூரியனும் புதனும் மற்றும் மிதுனம் அல்லது கன்னியில் அமர்ந்து விட்டாலே அந்த சூரியன் மற்றும் அந்த புதன் அளவில்லாத நன்மைகளை செய்வார்கள். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆளுமை திறனை கொண்டு வந்து விடுவார்கள்னு. இந்த இடத்துல சூரியனுடன் சனி சேர்ந்தது ஒரு யோகம். இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியாது, ஆனால் இது யோகம். எப்படிப்பட்ட யோகம் அப்படின்னா, இந்த இடத்துல அவர் விரையாதிபதியாக செயல்பட விடமாட்டார், விரயத்தை தர விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 3ஆம் வீட்டிற்கு சனியே யோகராவார். 3க்கு 5ஆம் அதிபதி மற்றும் 3க்கு 10ஆம் அதிபதி மற்றும் 3க்கு 3ஆம் அதிபதி ஆகிய புதனுடன் சேர்ந்து 1 அதாவது 1 5 10 கூடையவர்கள் 12ஆம் அதிபதியுடன் இருக்கக்கூடிய அமைப்பு மிக யோகமான அமைப்பு. இந்த ஜாதகம் ஜெயிக்கிறனா எந்த ஜாதகம் ஜெயிக்கும்? ஆனால் அதே சமயத்தில் சில சமயத்தில் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்திலையும் ஒரு சில குறைகள் இருக்குது. கரூர் சம்பவம் ஒரு கருப்பு நாள் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு மனதளவில் பாதிக்கப்பட்ட அமைப்பு கரூர் சம்பவம். அது ஏன்? மனதுன்னு குறிக்கக்கூடியது 5ஆம் பாவகம், மனதை குறிக்கக்கூடியது எண்ணம் செயல், மனதை குறிக்கக்கூடியது 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவகத்திற்கு புதனும் சனியும் சேர்ந்தது ஒரு தவறு. புதன் சனி 5ற்கு 10ஆம் அதிபதியான இவருடன் சேர்ந்தது, சூரியனுடன் சேர்ந்தது. அப்போ என்ன ஆகுது? இந்த புதனும் சனியும் இவ்வளவு நேரம் 3ஆம் வீட்டுக்கு நல்லவர் புதன், 3ஆம் வீட்டுக்கு சனி நல்லவர்னு சொன்னோம். இதே 5ஆம் வீட்டுக்கு அவர் ஒரு விதமாக மாறுதலை கொடுக்கக்கூடியவர். அப்போது அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்ததும் இதே சுக்கிரதச ராகு புக்தியில் தான். போட்டியிட போகிறதும் இதே சுக்கிரதச ராகு புக்தியில் தான். ஸோ மிகப்பெரிய அமைப்பு. இந்த இடத்தில் ஒரு குழப்பத்தை இந்த ராகு கொடுப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக குழப்பத்தை கொடுப்பார். சில சமயத்தில் குட்டையை கலறி விடும் பொழுது தான் நல்ல விஷயங்கள் தெரியும். பார்க்கடலை கடையும் பொழுது தான் அதில் அமிர்தமும் வந்தது, விஷமும் வந்தது. ஆனால் எல்லாம் வெளியில் வந்ததுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. ஸோ இங்கேயும் இந்த இடத்தில் தாவேகா தலைவருக்கு கூட்டணியை வைத்து தான் வெற்றி தோல்வி நிர்ணயமாகும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம். ஸோ இது தோல்வி அடையுமா? இந்த ஜாதகம் தோல்வி அடையாது, கண்டிப்பாக தோல்வி அடையாது. வெற்றி அடையுமா அப்படின்னா, வெற்றின்றது தனிப்பட்ட ஒருவருடைய வெற்றி கிடையாது, ஒரு பார்ட்டியோடைய வெற்றி. அந்த பார்ட்டியில் இன்னும் ஏகப்பட்ட 234 தொகுதிகளில் எம்எல்ஏவுடைய வெற்றி அப்படின்ற அமைப்பு இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் ரெண்டாவது, இது எல்லாமே இப்போ சொன்ன ஜோதிட அடிப்படையில் சொன்னால் எல்லாமே ராசிக்கும் ஒன்றாக வரும் பாருங்கள். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. ராசிக்கும் ஒன்றா வருது, லக்னத்திற்கும் ஒன்றா வருது. அப்போது ஒரு ஜாதகம் ஒரு யோக ஜாதகமாக இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் அது யோக ஜாதகமாக இருக்குதுன்றத ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நல்ல ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த ஜாதகம் எந்த அளவில் வலுவாக இருந்தால் மக்கள் கூட்டம் இவர் பின்னாடி இருக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் கூட்டத்திற்கு யாரு? சனிதான் மக்கள் பிரதிநிதி. சூரியன் மக்கள் பிரதிநிதி கிடையாது. சூரியன் ஒரு ஆளுமை திறன் கொண்ட கிரகமே தவிர மக்களை ஆள வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் சனி நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் மிகப்பெரிய உண்மை. ஆனால் இங்கே சனியை நம்ம கெட்டவன்னு சித்தரிக்கிறோம், அது ரொம்ப தவறு. ஒரு மக்களை ஆள வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் சனி நல்ல வலுவாக இருக்கணும். ஏன்னா ராஜ கிரகங்கள் வலுவாக இருக்கணும். சனியும் ஒரு மக்கள் பிரதிநிதி, சனியும் ஒரு ராஜ கிரகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்தில் கூட்டணியே இவருக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுன்றதுல தான் இங்கே இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகம் தோக்குமா? தோக்காது.
மிகப்பெரிய வெற்றியை அடையுமா? நம்ம மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறது என்ன? சிஎம் பதவியை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த பதவிக்கு தான் கூட்டணியை பொறுத்து தான் இங்கே இருக்கே தவிர, மற்றபடிக்கு இந்த ஜாதகம் அரசியலில் நிலை கண்டு கரை காணக்கூடிய ஒரு ஜாதகம். அரசியல் அப்படின்னு வரும்போது கரை காணக்கூடிய ஒரு ஜாதகம், மிக மிக வலுவான ஜாதகம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பயந்து ஓடக்கூடிய ஜாதகமாக இல்லை. ஏன்னா 3ஆம் வீடு தான் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், புகழ்ஸ்தானம், எல்லாமே 3ஆம் வீடு தான். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கிறது போல இவருக்கும் மிக மிக தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகத்தான் இருப்பார். அற்புதமான ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்குது. சரியா? அடுத்த பதிவில் வேறொரு தலைவருடைய ஜாதகத்தை பார்ப்போம். நன்றி நண்பர்களே.